ஸ்டேட் லெவல் காம்படிஷன் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜெயிச்சு ஸ்டேட் லெவல் போகிறப்ப அங்கே தான் ரூம் போடுவாங்க. பக்கத்தில் ஒரு சுமாரான ஒரு லாட்ஜ் இருக்கும். நான் அங்கேருந்து இறங்கி நடந்து வருவேன். ஏன்னா மொத்தமாக காசு கொடுத்துருவாங்க. கம்மியான காசில் சாப்பிட்டா அடுத்தடுத்த பணத்தை அடுத்தடுத்த நாளைக்கு காசு சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாங்கிறதுனால. ஏன்னா பக்கத்தில் ஒரு குட்டி பையன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவன் சாப்பிட்டுட்டு 3 பூரியில் ஒரு பூரி வச்சு மிச்சம் வச்சுட்டு போயிட்டான். எனக்கு பூரி அவ்வளோ பிடிக்கும் சின்ன வயசில். காசு இல்லை கையில். அந்த மிச்சம் வச்சுட்டு போன பூரி எடுத்து சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவுறப்ப அந்த தோசை மாஸ்டர் கூப்பிட்டாரு. தம்பி, நீ அந்த மிச்சம் வச்ச பூரி நீ எடுத்து சாப்பிட்டேன், எனக்கு மனசு கஷ்டமாக இருந்ததுப்பா, நீ என்னோட சாப்பிட்றியானாரு. வேண்டான்னு சொல்லிட்டு அவமானத்தில் குறுகி ஓடி போயிட்டேன். இப்போ அதே பாண்டி பசாருக்கு எதிர்த்த மாதிரி நான் என்னுடைய அவுடி காரில் போயிட்டுருக்கேன், என்னோட பென்ஸ் காரில் போயிட்டுருக்கேன், என்னோட ஃபார்ச்சுனரில் போயிட்டுருக்கேன். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய வளர்ச்சி, எவ்வளோ பெரிய வெற்றின்னு. வாழ்க்கையில் யாரும் கஷ்டப்படாமல் வரவே முடியாது. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? கஷ்டப்படாமல் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. கஷ்டப்படுங்க, அவமானம்